கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொள்றவங்களை நிச்சயமாகவே ஆண்டவர் வல்லமையாய் ஆசீர்வதிப்பார். ஒரு புதிய மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கதை நான் பார்க்குறேன். ஆகையால் நம்பிக்கையோடுங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கண்களை மூடி நம்ம செபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற எங்கள் கர்த்தருடைய ஆவியானவரே, உன் கரங்களில் கொடுக்குறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இது நாளில் தகப்பனே, நாங்கள் அப்பா லாக்டவுன் பீரியடில் வீடுகளில் குடும்பங்களில் ஆண்டவரே நாங்கள் ஆராதனையை செய்யும் பொழுது உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை வீடுகளை நிரப்பம்படியாய் நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். உங்கள் பரலோக பழிப்பிடத்தில் ஒவ்வொரு ஃபோனும், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி எல்லாவற்றையும் சிலுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்க எல்லா நபர்களையும் ஆண்டவருடைய கரம் இறங்குவதாக, தொடுவதாக, ஆராதனை வேலைக்கு தகப்பனை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, இவங்க தகப்பனை கான்டாக்ட் பண்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் மேலையும் ஆண்டவரே, அந்த இடத்து மேலையும் தேவனுடைய தூதர்கள் இறங்குவார்களாக, பணிவிடை தூதர்கள் இறங்குவார்களாக. ஆவியானவரே, இந்த வார்த்தையை புரக்கி போடுகிற, இந்த திட்டங்களை மாற்றுகிற, எழுப்புதலுக்கு தடையாய் கிரியச்சற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். ரத்தத்தை எடுத்து முழுமையாய் தகப்பனை ஊற்றி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பன் ஆராதனைக்கு உதவி செய்கிற எல்லா தகப்பனை இசை வாசிக்கிறவர்கள், ஆண்டவரே அப்பா சிஸ்டம்ல உட்கார்ந்துருக்கவங்க எல்லா தகப்பனை பாடல் ஆராதனை நடத்துகிற எல்லார் மேலேயும் தேவனுடைய காருண்யம், பரிபூர்ணமான கிருபை வெளிப்படட்டும். தேவரீர் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தடைகள் நீங்கட்டும், ஆளுகை செய்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தாங்குவான். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் புகுவார். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் புகுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். கிருபையினால் உன்னை நிரம்பிடுவான், அவர் மகிமையில் தங்கிடுவான். அவர் கிருபையால் உன்னை மூடுவான், அவர் மகிமையில் தங்கிடுவான். கர்த்தர் நல்லவர், துதித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். பரிசுத்தமானவர், பாதத்தில் இருப்பவன், பாரினில் இயேசுவை பாடி போற்றுவான். பரிசுத்தமானவன், பாடுவோம், கைகள் தட்டி பாடி போற்றியே
அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். ஆராதிப்போம் இயேசுராஜனை, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே. நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. ஆராதிப்போம் இயேசுராஜனை, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே. நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. ருசித்து பாருங்கள், இயேசு நல்லவர். ருசித்து பாருங்கள், இயேசு நல்லவர். ருசித்து பாருங்கள், இயேசு நல்லவர். ஆராதிப்போம் இயேசுராஜனை, ஆராதிப்போம் இயேசுராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே. நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவமானவரே, மாட்சிமையுள்ளவரே, மகிமையானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Shabanane mati karan rahani andru, limadana namashadana namani andru. சேர்ந்து பாடுவோம். Hallelujah, Hallelujah, Hallelujah. Shabari kata dara mashikana ne manane, diyanana namana manamani yundu. சேர்ந்து Alleluia, Alleluia. Shibakala terabashikata narebadana namana. சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே தொழுகிறோம் உமை. சிங்காசனத்திலே
என்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே தொழுகிறோம். சந்தனரதனனனனனனோ ரபபபஷிகனரதனனனா. ஆவியானவரே, சிவதனரமனமசிகாந்தியாந்தனோ ரினனனா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. சொல்லும் ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட
உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோ இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசு. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் எங்கள் வீட்டிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். தூய 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 நீ, தூய 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 நீ, தூயரே. தூய 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 நீ, தூய 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 நீ. மூப்பர்தூதர் வணங்கிடும் மீட்கப்பட்டோர் போற்றிடும் தூய 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 நீ. மூப்பர்தூதர் வணங்கிடும் மீட்கப்பட்டோர் போற்றிடும் தூய 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 நீ. தூய 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 நீ, தூய 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 நீ, தூயரே. தூய 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 நீ, தூய 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 நீ. மூப்பர்தூதர் வணங்கிடும் மீட்கப்பட்டோர் போற்றிடும் தூய 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 நீ. மூப்பர்தூதர் வணங்கிடும் மீட்கப்பட்டோர் போற்றிடும் தூய 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 நீ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் வாழ்கப்பா, நாமத்தை உயர்த்துக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க எங்கெல்லாம் உயர்த்துக்கிறோம், அங்கே வருவேன்னு சொன்னீங்கப்பா. நீங்கள் வரலாவீங்க, நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க. நன்றி அப்பா. இந்த கேட்குறோம் ஆராதனை மக்களை நீங்கள் ஆசிர்வதிங்க. உமக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில்
ஒரு செய்தியா நான் கொடுக்க விரும்பாமல் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை இந்த நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்ல ஆண்டவர் எனக்கு உள்ளத்துல போட்ட காரியங்களை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. ஓசியாவின் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இடைவிடாமல் உன் தேவனையே நம்பிக்கொண்டிரு. ஒன்ஸ் அகைன் நான் திரும்ப சொல்றேன், இடைவிடாமல் உன் தேவனையே நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல், இடைவிடாமல். இந்த வசனத்தை தேவனுடைய ஆவியானவர், இந்த வசனத்தை எப்ப எழுதப்பட்டது என்றால், யாக்கோப்பு என்ற தேவனுடைய பக்தனுக்கு ஒரு இக்கட்டு காலம் வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில மிகுந்த உபத்திரம், வேதனை, அடுத்த நாள் தலை போகிற பிரச்சனை. அது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பம், பிள்ளைங்க, தான் சேர்த்து வச்ச எல்லா பொருட்களையும் இழக்க வேண்டிய அளவுக்கு தன்னுடைய சொந்த அண்ணனால ஒரு பெரிய உபத்திரம் வந்துச்சு. அதனால இரவெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கெஞ்சி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை தொட்டது. அவன் ஆண்டவரை சந்திக்கிறார், கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கர்த்தர் அவனை சந்திக்க இடைவிடாமல் முழுசுமாக இடைவிடாமல், ஒரு நிமிஷம் கூட இடைவிடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் பிடித்து அழுது கெஞ்சி ஜெபிக்கிறான் என்று சொல்லி யோசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க 2ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்குது. அந்த கடைசியில கர்த்தர் அவன் ஜெபித்ததனுடைய விளைவாக கர்த்தர் அவனை சந்தித்து பேசினார். கர்த்தர் அவனை சந்தித்து பேசினார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. எனக்கு அருமையான தேவச்சனமே, அவன் சொல்லுகிற வார்த்தை, இடைவிடாமல் கர்த்தரையே நம்பிக்கொண்டு, இடைவிடாமல் உன் தேவனையே நம்பிக்கொண்டு, இடைவிடாமல் தேவனையே நம்பிக்கொண்டு, இடைவிடாமல் தேவனையே நம்பிக்கொண்டு. நம்மை சுற்றிலுமாய் 1000 காரியங்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம். உனக்கு கையில் கூடிய பணத்தையோ பொருளையோ உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து, உனக்குள்ளேயோ உன்னுடைய பலத்தை பார்த்து நம்பிவிடாத. உன் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு மேல மாத்திரம். இடைவிடாமல் இயேசுவையே நம்பிக்கொண்டு நீ நம்புகிற காரியம் கர்த்தரால் வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுமா? எனக்கு அருமையான தேவச்சனமே, இதனால கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் நம்ம இக்கட்டு காலத்துல இடைவிடாமல் என்ன செய்ய வேண்டும்? நம்பர் 1, முதலாவது காரியத்துல 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னா, விதவையுடைய வாழ்க்கையில பயங்கரமான இழப்பு. அந்த இழப்பை ஈடுகட்ட முடியல. எத்தனையோ முறை கோர்ட்டு கேஸ் அலைகிறா, ஆனாலும் முடியல. அங்க பார்க்கிறோம், அப்படி கர்த்தர் சொல்றாரு, நியாயாதிபதி, பயங்கரமான நியாயாதிபதி, ரொம்ப கொடுமையான மனுஷன், அவனே இவருடைய அலைச்சலை பார்த்து இறங்கி அவன் என்ன செய்யறான்? நியாய தீர்ப்பை கொடுக்கிறான். அவன் அவ்வளவு பெரிய பயங்கரமான கொடூரமான மனுஷனே இறங்கி நியாய தீர்ப்பை கொடுக்கும் பொழுது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் பார்த்தா கர்த்தர் பேசுகிறார். நாம் எல்லாம் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இடைவிடாமல் இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்துல நிச்சயமாக நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த இக்கட்டு காலத்தில் எதிரான சூழ்நிலையில நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இடைவிடாமல் உன் தேவனையை நம்பிரு. இடைவிடாமல் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோம். ஒரு பேர் இந்த வேலையில பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம் எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, லாக்டவுன், பயந்து போய் இந்த கொரோனா வியாதி பரவிரும் என்று சொல்லி அவங்க பயந்து போயிருக்கலாம். வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோம அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோம அரசாங்கம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பெரிய பிரச்சனை கொடுக்கும் பொழுது, அந்த ஜனங்கள், சபை ஜனங்கள், தேவன் சபை ஜனங்கள் வேதத்தில் வாசித்து ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள், தேவ ஜனங்கள் மார்க் வீட்டில் கூடி 7 நாள் இரவும் பகலும் விடாமுயற்சியோடு கூட தங்களுடைய பாஸ்டர் பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் 7 நாள் கண்டினியூவா ஜெபிக்கிறாங்க. இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அரசாங்கத்தின் அதிகாரத்தை மாற்றுவார், உடைப்பார், ஜெயத்தை கொடுப்பார். ஆகிய இந்த இக்கட்டு காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு, இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டு, கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் உனக்கு அற்புதங்களை செய்வார். நம்பர் 2, இரண்டாவது இக்கட்டு காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 26:7 குயிக். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற, போதும், இடைவிடாமல் ஆராதனை.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமென். இன்னைக்கு பார்க்கிறோம், தேவ ஜனங்கள் சபையா கூடி நம்ம ஆராதனை செய்யும்போது வானம் திறக்கப்படும், தேவதூதர்கள் இறங்கி வருவாங்க. ஆனா அதே சமயத்தில் ஆராதனை எங்கெல்லாம் மூடப்படுதோ அங்கெல்லாம் பிசாசு திறக்கப்படும். பிசாசு பாதாளம் திறக்கப்பட்டு ஜனங்களுடைய வாழ்க்கையில வியாதி, விக்கனம், விவாகரத்து, எத்தனையோ காரியங்களை கொண்டு வரும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ராஜ்யம் துதியின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் துதியின் ராஜ்யம். நம்ம துதிக்க தேவனுடைய சிங்காசனம், ஆண்டவருடைய சிங்காசனம் பட்டணத்தின் மேல் இறங்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இடை விடாமல் உன் தேவனை ஆராதனை செய். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய சிங்காசனம் இறங்கி வரும், ஆண்டவருடைய ராஜ்யம் இறங்கி வரும், ஆண்டவருடைய ஆளுகை இறங்கும். பாதாளத்தின் ராஜ்யத்தை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. ஒரு சமயத்துல நாங்கள் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். உபவாசம் பண்ணி ஜெபிக்கல, உபவாசம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள் குயிக்கா. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். போதும் பார்த்தீங்களா, அவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது, அப்ப உபவாசம் பண்ணி ஆராதனை செய்ய வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், எதுக்கெல்லாம் உபவாசம் பண்றோம்? உபவாசம் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமா? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நடந்த காரியம், ஒரு ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கிறாராம். ஒருவேளை ஒரு நாள் என்ன செய்த, நான் என்னுடைய ஸ்டாஃபா சேர்ந்து தேவன் சமூகத்தில் வர்ஷிப் பண்ண ஆராதனை பண்ணிட்டே இருந்தோம். அந்த ஆராதனை எங்களையும் மறக்க வச்சுச்சு. தேவனுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டது. அந்த சமயத்தில் ஒரு நபர் எங்களோடு கூட ஒரு நபர் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வந்தார். நாங்க ஃபாஸ்ட் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்து அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஆராதனை வேளையில அவர் அப்படியே மௌனம் வந்தார். அச்சோனே துதிங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்ன, வாய் கட்டப்பட்டிருக்கு, வாயை திறக்க முடியலனாரு. சரி கை தட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் புரிந்து கொண்டேன், அவர் ஆராதனை வேளையில என்னமோ சம்திங் நடந்திருக்கு. உடனே நான் ஆராதனை நிப்பாட்டல, ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி நெருப்புல போடும் பொழுது அவங்க இடைவிடாம ஆராதனை செய்தாங்க. வேற வழி என்ன செய்ய முடியும்? உயிர் போக போகுது, ஒரு காரியத்தை செய்வோம், தேவனை ஆராதிப்போம், அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடிந்தது. அதுதான் ஆகையால் ஆராதனை செய்து கொண்டிருந்த சமயத்தில் ஆண்டவர் நடுவில் உலாவினார். அந்த ஆராதனையில் உலாவிக் கொண்டிருந்த கர்த்தர் ஆராதனை வேளையில அந்த 3 ஜனங்களின் நெருப்புக்கு, அக்கினிக்கு, சூளைக்கு நீங்களாக்கி விடுவித்தார். அதே போல நாங்கள் ஆராதனை முடிஞ்ச உடனே அவரை பார்த்து என்ன செஞ்சேன், அவரை பார்த்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எங்கள் ஆராதனை முடிஞ்சிருச்சு. முடிகிற தருவாயில இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வாய் திறக்கப்பட்டுச்சு. அவர் வாய் திறக்கப்பட்டோடனே நான் அடுத்ததாக கையை எடுக்கவே முடியல. கை அப்படி இருக்குது. இயேசுவின் நாமத்தில் கை கட்டவிழ்க்கப்பட்டுச்சு. உடனே நான் கேட்டேன், ஏன் என்ன நடந்துச்சு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது உங்க மேல எனக்கு கோவம் வந்து உங்க கெட்ட வார்த்தை சொல்லி திட்டன வாயை திறந்தேன். என் வாய் யாரோ கட்டிட்டாங்க. அதே போல என் கையை வச்சு ஒரு குத்தல நினைச்சேன், யாரோ என் கையை கட்டிட்டாங்க. அவ்வளவுதான், வாயும் கட்டப்பட்டுச்சு, அதே மாதிரி கையும் கட்டுப்பட்டுருச்சு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவன் நல்லவர். அவன் வேதத்தில் வாசிச்சப்ப தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அவன் என்ன செய்ய, சிங்கத்தின் குகையில போடப்பட்டான். சிங்கத்தின் குகையில போனதுக்கு அப்புறம் ஒன்னும் செய்ய முடியும், லாஸ்ட் மினிட் தேவனை ஆராதனை செய்கிறார். கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார். சிங்கத்தின் வாயை மட்டும் இல்ல, மனுஷனுடைய வாயை கட்டுவார். இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், உனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் நீ போய் ஒன்னும் செய்ய வேணாம். நீ கர்த்தரை துதிக்கும் போது அவங்க வாயை கட்டுவார், பல்ல கட்டுவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ தேவனை ஆராதனை செய். 3வது காரியம் எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். குயிக்கா வாசிங்க. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, இடைவிடாமல் உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன். இடைவிடாமல் பாஸ்டர் பவுல் தன்னுடைய விசுவாசிகளுக்காக என்ன செய்யறா தெரியுமா? இடைவிடாமல் பாருங்க. உதாரணமாக நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் அன்புக்காக ஸ்தோத்திரம், இந்த அருணனுக்காக ஸ்தோத்திரம், இந்த பியூலாவுக்காக ஸ்தோத்திரம், இந்த சித்ராவுக்காக ஸ்தோத்திரம். அந்த பேரை சொல்லி 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 நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இயேசுவின் இரத்தத்துக்குள்ள மறைக்கிறேன்னு சொல்ல வேண்டும். பாஸ்டர் பால் சர்ச்சில் ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு மக்களுக்காக இடைவிடாமல் நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க பார்க்கிற ஒவ்வொரு பொருளுக்காக, ஏசிக்காக நன்றி ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஃபேனுக்காக ஸ்தோத்திரம், டிவிக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்ததை நினைத்து இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அதுதான் அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஸ்தோத்திரங்கள் பெருகும் பொழுது உங்க வாழ்க்கையில கிருபை தாராளமாய் பெருகும். கிருபை என்பது உங்க வாழ்க்கையில ஆடு மேய்க்கிறவனை உயர்த்தினது கிருபைதான். ஆடு மேய்க்கிறவனை சிங்காசனம் உட்கார வைத்தது கிருபைதான். கைதியாகி சிறைச்சாலை கைதியாகி தானியேலை பிரதமரா மாத்தினது கிருபைதான். ஆகையால ஸ்தோத்திரம் பண்ண உங்க மேல கிருபை பெருகும். இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நான்காவது காரியம் எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை குயிக்கா வாசிங்க. ஏசாயா 62 6 7. வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க பார்க்கிறோம், எருசலேமை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நீங்கள் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். சரி, வாசிங்க அடுத்தது. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக. அதுக்கு முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? எருசலேமே, உன் மதில்களின் மேல் உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கவனிக்க, இஸ்ரவேல் ஸ்திரப்படல. இஸ்ரவேல் நாடு பட்டணம் பயங்கரமா போராட்டத்தில் சிக்கிட்டு இருக்குது. நம்முடைய பட்டணமும் நம்ம தேசம் போராட்டத்தில் இருக்குது. ஏன்? பொருளாதாரம் சரிந்திருக்குது, வியாதி பெருகி இருக்குது. இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுற காரியம் பட்டணத்துக்காக ரா பகல் என்று சொல்லி ஜாமக்காரர்கள் ஜாமக்காரர்கள் அப்படின்னா இரவும் பகலும் தன் பட்டணத்துக்காக போராடி மன்றாடி ஜெபிக்கிறவர்கள். பட்டணத்துக்குள்ள எதிராளி வரும் பொழுது, பட்டணத்துக்கு தீமை வருகிற சமயத்தில் அந்த தீமையை தடுக்கக்கூடிய ஒரே காரியம் ஆண்டவர் தான் தடுக்கணும். ஆண்டவர் தடுக்க வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் திறப்பல் நின்று ஆண்டவரே எருசலேமினுடைய ஆண்டவர் அழிவுக்காக நான் போராடி ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் உங்க எருசலேம் இது தாம்பரம், நம்ம எருசலேம் தாம்பரம், நம்ம எருசலேம் சபை, நம்ம சபைக்காக எருசலேமுக்காக நம்ம போராடி இரவும் பகலும் சபையில ஜாமக்காரர்கள் இரவும் பகலும் சபையில ஆவிக்கு யுத்தம் செய்கிற ஜெபிக்கிற மக்களை ஏற்படுத்த வேண்டும். ஆவிக்கு யுத்த மக்களை வந்து சபைக்காக போராடுகிறேன், பாஸ்டருக்காய் போராடுகிறேன், எழும்பியிருக்கிற அசுத்த ஆவிகளை துரத்துகிறேன் என்று சொல்லி இடைவிடாமல் ஆவிக்கு யுத்தம் செய்கிற ஜாமக்காரர்களை ஏற்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசித்து பாருங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை குயிக்கா வாசிங்க. நெகேமியா 4:9. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். என்ன நடந்துச்சு? எருசலேமில் தேவனுடைய அலங்கம் கட்டப்படும் போது இடிப்பதற்காக சத்துருக்கள் சன்பலாத் தொபியா போன்ற மக்கள் வராங்க. இன்றைக்கும் பார்க்கிறோம். சன்பலாத் தொபியா யார் தெரியுமா? அவங்கெல்லாம் ராஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன செய்யறாங்க? எருசலேமின் அலங்கத்தை இடிக்க வரும்பொழுது உடனே நெகேமியா தேவனுடைய பக்தன் தீர்க்கதரிசி அவன் என்ன செய்கிறான்? ஜாமக்காரர்களை இரவும் பகலும் வைக்கிறான். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்ம சபைக்காக, பட்டணத்துக்காக, குடும்பத்துக்காக இரவும் பகலும் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஆவிக்குரிய யுத்தம் செய்கிற ஒரு நல்ல ஜெபிக்கிற ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிற ஜாமக்காரர்கள் அவசியம் தேவை. எனக்கு அருமையான தேவை ஜனமே. அநேக சமயங்களில் நான் இந்த தெருவா நடந்து போராடி ஜெபம் பண்ணுவேன், பேய்களை கட்டி ஜெபம் பண்ணுவேன், தெருவில் காணப்படுற குடிகார ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுவேன். ஒரு முறை அப்படிதான் ஒரு தெருவில் போய் அந்த குடிகார ஆவிகள், பிசாசு ஆவிகள், ஜோசி ஆவிகள், மந்திர ஆவிகளை கட்டி ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். ஜெபிச்சுட்டு வந்து அப்படி ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நடந்த நிகழ்ச்சி தெருத்துருவான். நைட் நேரத்தில், இரவு நேரத்தில் தெருத்துருவான். நைட் நேரத்தில் போய் அந்நிய பாஷையில் பேசி பேய்களை கட்டி ஜெபிக்கும் பொழுது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஜனங்கள் 10, 11, 12 மணிக்கு மேலே நின்றுட்டு இருந்தாங்க. நான் போய் நிற்கும் பொழுது என்னன்னு கேட்டால், அங்கே ஒரு நடுவில் ஒரு சின்ன பிள்ளை வச்சுட்டான். ஒரு வாலிப பிள்ளையை வச்சுட்டு அந்த வாலிப பிள்ளைக்கு கோடாங்கி அடிச்சுட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டேன். நான் கேட்கல, புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன செய்தாங்க? அவங்க செத்து போன மாமியாரை இந்த பிள்ளைக்குள்ள இறக்கணும்னு சொல்லி கோடாங்கி அடிக்கிறாங்க. நான் போய் இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே இந்த ஏரியாவுக்குள்ளே நீ வராத அப்படின்னு சொல்லி கட்டி ஜெபிச்சுட்டேன். அவ்வளோதான் முடிஞ்ச காரியம். என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்னதான் அடிச்சு பார்க்குறாங்க, ஒன்றுமே வரல. அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டில் காலங்காத்தால வீட்டு கதவு தட்ட சத்தம் கடிச்சு நேராக கதவை திறந்தோடனே நான் ஒரு பிள்ளை முன்னாடி வந்து நின்றுச்சு. என்னன்னு கேட்டேன். எனக்கு நேத்தெல்லாம் எங்கள் மாமியார் எனக்குள்ளே இறங்கணும், செத்து போன மாமியார் எனக்குள்ளே இறங்கணும்னு சொல்லி கோடாங்கி அடிச்சாங்க. மாமியார் வரவே மாட்டேன்ருச்சு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மாமியார் அட பாவிகளா, எப்படி உனக்கு தெரியும்? பாருங்க, அசுத்த ஆவிகளுக்கு அந்த கனெக்ஷன் இருக்குது. ஆகையால இந்த உலகத்தில் செத்து போன ஆவிகள், ஆக்சிடென்ட் ஆவிகள், மந்திர ஆவிகள், பில்லிச்சுனி ஆவிகளை இந்த பட்டணத்தில் இராதபடிக்கு நம்ம ஜாமக்காரில் இருக்கும் பொழுது எந்த பிசாசும் உன்னை மீறி இறங்க முடியாது.
அல்லேலூயா. ஆகையால் இடைவிடாமல் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா? நம்ம கண்ணுக்கு தெரியாத பயங்கரமான மந்திர ஆவிகள், பில்லிச்சுனி ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள், எசபேல் ஆவிகள் கொரோனா வடிவத்தில் தேசத்தை ஆட்டி படைக்கும் பொழுது, நம்ம ஜாமக்காரர்களாக நின்று சபைக்காக பட்டணத்துக்காக திறப்பில் நிற்கும் பொழுது, உங்க வார்டுக்காக உங்க தெருக்காய் திறப்பில் நிற்கும் போது அசுத்த ஆவிகள் எல்லையை நுழையாது. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து நீங்க வாசித்து பாருங்க என்ன செய்ய வேண்டும் இக்கட்டு காலத்தில். எடுத்து வாசிங்க யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:8 குயிக்கா வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதையே தியானித்துக் கொண்டிருக்கு. இரவும் பகலும் கையில இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நேரம்? மோசே இறந்து போயிட்டார். மோசே மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கானானை சுதந்திரிக்க வேண்டும். 37 ஜாதிகள், 31 ராஜாக்கள், அத்தனை பேர் மந்திரவாதிகள். கானான் என்று சொன்னா மந்திரத்துக்கு இன்னைக்கு ஃபேமஸ் ஆன இடம். இன்னைக்கு அந்த கானான் எந்த ரூபத்தில் இருக்குது? இன்னைக்கு கானான் ஆப்பிரிக்காவா இருக்குது. இன்னைக்கு அந்த ஆப்பிரிக்கால மெயின் தொழில மந்திரவாதம். இந்த மந்திரவாதத்தில் நிறைந்த ஊர் தான் கானான் தேசம். இந்த கானான் தேசத்துக்கு நீ ஜெயம் பெற வேண்டும் என்றால், இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், உன்னுடைய இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இரு, இடைவிடாமல். தேவ பிள்ளையை கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு உனக்கு தெரியுமா, இன்னைக்கு பலவிதமான மந்திர கட்டுகள், ஏவல் கட்டுகள், வியாதியில மக்கள் சாக வேண்டும் என்று சொல்லி, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி சில கம்பெனியே பிசாசுகளை ஏவி விடுது. ஆகையால இந்த அழிவிலிருந்து நீ தப்புவிக்கப்பட வேண்டும். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணி அதையே உன் வாயில பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது உபாகமம் எழுதின புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வாசிங்கள். நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. கவனிச்சீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? கானான் தேசத்துல போய் நீ குடியிருக்க போகிற அந்த தேசத்துல பயங்கர மந்திரவாதங்கள், பில்லிச்சுனியங்கள், விக்கிரக பள்ளிகள், பொல்லாத செத்து ஆவிகளை வழிபாடுகள் இருக்குது. நீ அங்க போகும் பொழுது, நீ உட்கார்ந்து இருக்கும் போதும், எந்திரிக்கும் போதும், நீ நடக்கும் போதும், நீ படுக்கும் போதும், அவன் உன் பிள்ளைகள்கிட்ட பேசு. என்னத்தை பேசு? தேவனுடைய வசனத்தை பேசிக்கிட்டே இரு. உன் வீட்டிலே உன் பிள்ளைகள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இரு. இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கிறது தான் உன் வீட்டுக்கு வெளிச்சம். அந்த வார்த்தை ஆண்டவராகிய தேவன் பார்த்தீங்கன்னா பூமியான ஒழுங்கின்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் பேசினார், வெளிச்சம் உண்டா கடவுள் என்று பேசினார். ஆகையால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இரவும் பகலும் இதையே தியானித்துக் கொண்டு, இதையே பேசிக்கொண்டு உன் வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையை பேசு. உன் பிள்ளைகள்கிட்ட பேசு, படுக்கும் போது பேசு, எந்திரிக்கும் போது பேசு, உட்காரும் போது பேசு, நடக்கும் போது பேசு, வழியில போகும்போது பேசு, கையில கட்டிக்கள். உன் வீட்டில் எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை எழுதி வை அடையாளமாய். அதுதான் இரவும் பகலும் நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் இடைவிடாமல் இந்த நாட்களில் பயங்கரமான ஒரு பயங்கர கொடூரமான இக்கட்டு காலத்தில் தேவ ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை இடைவிடாமல் இரவும் பகலும் பேச 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 உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகும். ஒழுங்கினமான இடத்துல தேவனுடைய வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். வேதத்தில் அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க? பயங்கரமான இக்கட்டு நேரத்தில் அவங்க கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலுமாய் போதித்தார்கள். ஹல்லேலூயா. இரவும் பகலுமாய் போதித்தார்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் குயிக்கா வாசிங்க. அப்போஸ்தலர் 17 வாசிங்க. ஜெப ஆலயத்தில் யூதரோடும் 17 பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் 11 வாசிங்க. 11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தனர். பாத்தீங்களா? நற்குண தினந்தோறும் இரவு பகல் எவ்ரி டே சர்ச், சபையே, தேவ ஜனமே, இப்ப கர்த்தர் உனக்கு சொல்லுங்க, வீட்லயா சபையில டெய்லி தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து 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 ஆழமாய் பார்க்க 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 உன் லைஃப் சேஞ்ச் ஆகும். வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க? வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்து சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அருமையான தீபச்சனமே அப்போஸ்தலர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும்
இடைவிடாமல் ஊழியம் செய்வோம். ப்ளீஸ் கவனிங்க, ஊழியம் செய்வதற்கான வாசல் அடைக்கப்பட்டது போல காணப்படலாம். ஆனா நீங்க போன்ல என்ன செய்யலாம்? நீங்க போன்ல எடுத்து தேவனுடைய வசனத்தை போதிக்கலாம், தேவனுடைய வசனத்தை சுவிசேஷமாய் சொல்லலாம். நம்ம வெள்ளிக்கிழமை ஆராதனை, அமாவாசை ஆராதனையை நீங்க என்ன செய்யலாம்? மக்களுக்கு யூடியூப்ல லிங்க் அனுப்பலாம், ஒரு மிராக்கிள் அனுப்பலாம். வேதம் சொல்லுறது, நாங்களோ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வசனத்தை போதிப்பதிலும் கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க, உடனே போதிங்க, தியானம் பண்ணுங்க, போதிங்க. இதுதான் இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். சபைக்கு பிரச்சனை வந்த சமயத்துல அவங்க எடுத்த முடிவு, லாக்டவுன்ல வீட்டை பூட்டிட்டு வெளியே போகாம பயந்துட்டு இருக்கல, அவங்க இடைவிடாமல் வீடுகள் தோறும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொன்னார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த நேரத்தில் லாக்டவுன் நினைக்கிறோம். நோ லாக்டவுன் ஃபார் தி வேர்ட் ஆஃப் காட். நாம தேவனுடைய வார்த்தையை பேசுவோம், தேவனுடைய வசனத்தை போதிக்க வேண்டுமாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28-42 வாசித்து பாருங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 பைபிள்ல சொல்லப்பட்டது, அப்படி இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பினீர்கள். 42 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:42. குயிக்கா 5:42. தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இடைவிடாமல் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆகையால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த தேவனுடைய வார்த்தையை சொல்றேன். இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? இந்த நேரம் என்பது எல்லா ரோம அரசாங்கமானது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போஸ்தலர்களையும் சபையை பார்த்து நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடாது, இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன நேரத்தில் அவர்கள் இடைவிடாமல் வீடுகள் தோறும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஹalleluya. ஓராகி சின்யாந்தரா ஹவுசே கரா பஹாந்தே கோனோ சலே கரோ ஹோரி ரேஹாந்தியா ஸ்லாமஹா. ஆமென். தயவு செய்து புத்தி தெளியட்டும். இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் செய்தாங்க, ஆதி திருச்சபை செய்தது. இதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் செய்ய சொல்லுகிறார். ஹalleluya. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்துங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42-44 வாசிங்க. குயிக்கா 42-44. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. 44. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவர்கள் தேவ ஆலயத்திலும் வீடுகளிலும் கூடினார்கள் போட்டிருக்கோம். அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலும் பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இதயத்தோடு போஜனம் டெய்லி. ஒரு பக்கத்துல பயங்கர நெருக்கம், அரசாங்கத்துடைய ஒரு பயங்கரமான ஒரு இருள். அப்போஸ்தலர் சபை நெருக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்க செஞ்ச காரியம் தினந்தோறும் ஜெபம் பண்ணி உறுதியாய் தரித்திருந்து ஃபெல்லோஷிப் ஐக்கியத்துல உறுதியா இருந்து அவங்க திருவிருந்து அப்பம் பிட்டாங்க, கம்யூனியன் சர்வீஸ் எடுத்தாங்க. இது அவங்க டெய்லி செஞ்சாங்களையா? இதுதான் பைபிள். பார்வோனுடைய அரசு, எகிப்து அரசு இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே ஒடுக்கிற சமயத்துல இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? கர்த்தர் மோசே மூலமாய் சொல்லுகிறார், பஸ்கா பண்டிகை கொண்டாடுங்கள். உலகமே கொள்ளை நோயில் இருக்கும் பொழுது, உலகமே சாவுல இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த பரிகாரம், நீ பஸ்கா பண்டிகை கொண்டாடு. இப்பதான் நாம கொண்டாடணும். இடைவிடாமல் தினந்தோறும் திருவிருந்து ஆராதனை, தினந்தோறும் பஸ்கா பண்டிகை, தினந்தோறும் ரட்சிக்கப்பட்ட ஒரு சபைக்கு, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு தினந்தோறும் பஸ்கா பண்டிகை கொண்டாடுங்கள். ஹalleluya. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல 7 காரியங்களை உங்கள் மத்தியில் வச்சிருக்க. நம்பர் 1, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்பர் 2, இடைவிடாமல் ஆராதனை செய்யுங்கள். 3வது காரியம், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். 4வது காரியம், இடைவிடாமல் ஆவிக்குரிய யுத்தம் செய்யுங்கள். 5வது காரியம், இடைவிடாமல் வசனத்தை அறிக்கையிடுங்கள். 6வது காரியம், இடைவிடாமல் ஊழியம் செய்யுங்கள். 7வது காரியம், இடைவிடாமல் திருவிருந்தில் ஐக்கியப்பட்டு தரித்திருங்க தினந்தோறும். இது ஆண்டவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லல. எனக்கு தெரியும், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஆவியானவர் இந்த இக்கட்டு காலத்துல பைபிள் என்ன சொல்லுது?
ஆமென். இந்த ஐக்கியப்பட்டாங்க. 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் என்று 29ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்கா ஆராதனை இஸ்ரவேல் ஜனமே, இஸ்ரவேல் முழுசுமாக எல்லா கோயிலையும் அடைச்சிட்டாங்க. கோயில் திறக்கப்படாதபடி நீ வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் நாடு முழுசுமாக எல்லா கோயிலும் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது, பயங்கரமா அடைக்கப்பட்டிருக்குது. எல்லா கோயிலும் அடைக்கப்பட்ட பொழுது எசேக்கியா ராஜா எசேக்கியா ராஜா வந்து ராஜாவா வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தானே, அவன் செஞ்ச முதல் காரியம், அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து, blood of Jesus, oh fire of God, சபை மக்களே, தேவ ஜனங்களே, ஆமென். ஒரு ராஜாவுக்கு தெளிவு வந்துச்சு. சபை திறந்தாதான் தேசத்துல மாற்றம் வரும், சபை திறந்தாதான் தேசத்துல பஞ்சம் நீங்கும். ஆகையால சபையை ஃபர்ஸ்ட் திறந்தான். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 31:5 வாசிங்க. 30:1 குயிக்கா வாசிங்க. அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று. போதும் பாருங்க. பஸ்காவை ஆசரிக்கும்படியாக எருசலேமுக்கு வாருங்கள், ஆலயத்துக்கு வாருங்கள் என்று ராஜாக்கு சொல்றான். நல்ல ராஜா. பாருங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. 35 முடிச்சிரு. எழுதி இருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய எழுதியிருக்கிறபடி வெகு காலமாக பஸ்காவை ஆசரிக்கவில்லை. ஆமென். ஆகையால பஸ்காவை ஆசரிக்காட்டினா தேசத்துக்கு பிரச்சனை. ஆகையால தான் பார்க்கிறோம், இந்த தேவண்டி மனுஷன் பஸ்காவை ஆசரிச்சான். 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பஸ்காவை ஆசரித்த உடனே ஒரு மனப்பாடு இறங்குச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குவியலாக காணிக்கை சேர்த்தார்கள். ஆண்டவர் தேசத்துல செழிப்பை கொடுத்தார். இதுதான் தேவ பிள்ளையே, ஆமென். பஸ்காவுக்கும் ஹீலிங்க்கு சம்பந்தம் உண்டு. பஸ்காவுக்கும் ஃபினான்ஷியல் பொருளாதாரத்துக்கு சம்பந்தம் உண்டு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. இதை நம்ம டெய்லி நம்ம சபையில செய்யறோம். ஆகையால் நிச்சயமாகவே ஹெல்த் அண்ட் வெல்த் கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் விடையேறப்பட்ட நாமத்திலே இடைவிடாமல் ஜெபம், ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள், ஆவிக்குரிய யுத்தங்களை இந்த நாட்கள்ல சபையில தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களும் செய்யும்படியாக ஆவியான அனுக்கிரகம் செய்க ராஜா. இடைவிடாத ஒரு ஜெபாக்கினி, இடைவிடாத ஒரு ஸ்தோத்திர பலி, இடைவிடாத ஒரு ஆராதனை, இடைவிடாமல் வைராக்கியமாய் ஊழியம். ஆவியானவரே, மக்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இந்த செய்தியை தகப்பனை கேட்கும் பொழுது ஒவ்வொரு இருதயத்தில் ஆவியில் அனல் கொள்ளட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கட்டும். ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் கொடுக்கிறேன். நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஒரு சாட்சியை கேட்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தரின் நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. என்னையும் இந்த இடத்துல வந்து சாட்சியை நிற்க கிருபை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 22ஆம் தேதி இரவு நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மனசு ரொம்ப சோர்வாக கஷ்டத்தோடு இருந்தேன். அப்போ பல பிரச்சனையினால் எனக்கு ஒரு 5 நாள் ஜெபிக்க முடியல, ஒரு வாரம் ஜெபிக்க முடியல. மன கஷ்டத்தோடு பாரத்தோடு இருந்தேன். எப்போ இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஏசப்பா, ரொம்ப வேதனையாக இருக்குது, ஜனங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ரொம்ப வேதனையோடு ஜெபிக்க முடியாது. அதிகாலத்தில் வந்து 3 மணிக்கு உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஒரு வாரத்தில் வந்து அந்த அதிகாலையில் ஜெபம் பண்ண முடியல என்னால். அப்போது 22ஆம் தேதி இரவு 3 மணிக்கு ஆண்டவர் எங்கூட பேசுகிறார். அப்போ வந்து, மகளே, உலக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற, கவலைப்படாத, என்னை பாருன்னு சொல்லிட்டு வானத்தில் ஒரு பெரிய வட்டம், அந்த 2 வட்டம், அந்த வட்டத்தில் ஒன்று நம்ம பாஸ்டர் அதில் வந்து மெசேஜ் கொடுத்துட்ருக்காரு. எல்லோரும் நம்ம சபை ஆட்கள் எல்லோரும், ஊழியக்காரர், விசுவாசி எல்லோரும் உட்காந்துட்டு அதில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னொரு வட்டத்தில், பெரிய வட்டத்தில் ஏசப்பா வந்து நல்லா காயப்பட்ட உடம்பு அப்போ பார்க்குற, ரத்தம் சிந்தி இருக்கிற உடம்பை பார்க்குற. அப்புறம் அவர் சொல்கிறார், என்னுடைய பாடுகளை நினச்சி பாருங்கிறாரு. அவர் சொல்கிறார், மகளே, என்னுடைய பாரங்களை விட உன்னுடைய பாரங்கள் தான் எனக்கு பாரமாக இருக்குது. அதனால் நீ எதை குறித்து கவலைப்படாத, அங்கே கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வானத்தில் அந்த வட்டத்துக்குள்ளே பாஸ்டர் வந்து நல்ல ஒரு அனைட்டும் மெசேஜ் கொடுத்துட்ருக்கையில்
எல்லாரும் நல்லா துதித்து ஆராதிச்சிட்ருக்காரு. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நீ அங்கே போ, அங்கே பாரு அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க பாரு, துதிச்சு ஜெபம் பண்ணிகிட்ருக்க, நீங்கள் அதில் போய் நீ கலந்துக்கோ அப்படின்னு என்ன சொல்கிறாரு. துதி, ஜெபி, சோத்திரி 3ன்னு சொல்கிறாரு. சரி, நான் நேராக அங்கே போகிறேன். அது வந்து அந்த இடம் எப்படி இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் ஆவியில் நிறைஞ்சு எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்ருக்கீல, பாஸ்டர் மேலே நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் இறங்குறத நான் அப்படியே பார்க்குறேன். நான் என்ன பாஸ்டர்ஸ் வானத்தில் போய் அப்படி ஜெபம் பண்ணுறாரு, நம்ம சபையில் ஜெபம் பண்ண வேண்டியதுன்னு அப்படியே அதிசயமாக பார்க்குறேன். நீ அங்கே போ, அதில் போய் கலந்துக்கோன்னு ஏசப்பா சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ நான் பைபிளை தூக்கிட்டு அங்கே போகிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்ருக்கு இருக்கையில் நல்லா எனக்கு கை கால் உடம்பு வலி பாரம் எல்லாமே அந்த இடத்துக்கு போனோன்னே மனசு கொஞ்சம் லேசாயிடுச்சு, சமாதானமாயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல எல்லாத்துக்கும் பாஸ்டரம்மா திருவிருந்து கொடுக்குறாங்க. நானும் வாங்கி சாப்பிட்றேன். அப்போ மறுநாள் நேற்று காலையில் வந்து ராஜசேகர் பாஸ்டர் வீட்டுக்கு வராரு. என்னடா திடீர்னு ஒரு வீடு எப்படி தெரியும் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க பாஸ்டர். அப்புறம் சொல்கிறேன், பாஸ்டர் இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன், நீங்கள் வந்துட்டீங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இங்கே மீட்டிங் இருக்குது, நீங்கள் வந்து கலந்துக்கங்க, திருவிருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. என்னடா ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிப்பட்டு, நான் நேற்று வர்ற மாதிரி இல்லை, இருந்தாலும் நான் அதில் கலந்துக்கிட்டேன். நான் பரலோகத்தில் என்னென்ன இது பார்த்தேனோ அதுதான் நேற்று அங்கே நடந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரை எனக்கு வெளிப்பாடை கொடுத்தாரு, தரிசனங்கள் கொடுத்தாரு. நான் அனுதினமும் நம்ம சபைக்காக, ஊழியக்காரருக்காக, விசுவாசிக்காக, பாஸ்டர் குடும்பத்துக்காக டெய்லி ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணாதனாலே கிடையாது. அப்போ அப்படி இருக்கல ஒரு வாரத்தில் வந்து ஜெபம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பலன், ஒரு தைரியம் உண்டாச்சு. விடாமல் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விசேஷ அறிவிப்புகளை சொல்லுவேன். ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். நாளைய தினத்திலிருந்து ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் விசேஷ துதி ஆராதனையும் ஜெபத்தையும் நடத்தவிருக்கிறோம். கவனமாய் கேளுங்கள். முதலாவது காரியம், எழுப்புதலுக்காக வரக்கூடிய நாட்கள் எழுப்புதல் வரப்போகுது. அந்த எழுப்புதலுக்காக தொடர் அந்நிய பாஷை ஜெபத்தை தினமும் காலை 9 மணி முதல் 5 மணி வரைக்கும் ரெகபோத் புதிய ஜிபிஎஸ் வேண்டிய ஆஃபீஸ் வளாகத்தில் இந்த காரியம் நடக்கும். ஆகையால் இது கட்டாயம் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 9 to 10 பாஸ்டர் கெனத், 10 to 11 சிஸ்டர் திலகா, 11 to 12 சிஸ்டர் பத்மா, 12 to 1 சிஸ்டர் புஷ்பா ஜெயராஜ், 1 to 2 சிஸ்டர் சாந்தி கணத், 2 to 3 பாஸ்டர் ராஜசேகர், 3 to 4 பாஸ்டர் கெனத், 4 to 5 பாஸ்டர் ராஜசேகர். ஸோ இவங்க நம்பர்லாம் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய மேகசினில் பார்ப்பீங்க. அந்த மேகசினில் பார்த்து நீங்கள் வந்து இவங்களோட தொடர்பு கொண்டு இந்த டைமில் வந்து நீங்கள் அந்நிய பாஷையில் வந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சபையில் சீக்கிரமாக எழுப்புதல் வரும் பொழுது ஆண்டவருடைய கரம் வெளிப்படும். இந்த ஜெபம் நிச்சயமாகவே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். நம்பர் 2, ரெண்டாவது காரியம், விசுவாச குடும்பத்துக்காக தெய்வீக பாதுகாப்பு ஜெபம் தினமும் காலை 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த இடத்துல வைத்திருக்கிறோம். இதுவும் ஆஃபீஸுடைய அலுவலகத்தில் நடக்கும். தொடர்புக்காக நீங்கள் சிஸ்டர் திலகா, அவங்களுடைய நம்பர் 9551298115, பாஸ்டர் ராஜசேகர் 9551298116. இதை நீ கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். தாம்பரம் வார்டுகளில் துதி ஆராதனை ஜெபம் நடக்கும். தினமும் காலை 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வார்டுகளில் உள்ள நம்முடைய விசுவாச குடும்பங்களிலே இந்த துதி ஆராதனை ஜெபம் நடக்கும். குடும்பங்களில் நீங்கள் கூடி என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வார்டுகளுக்காக துதியலையும் ஆராதனையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறிடுங்கள். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே வார்டு முழுதுமாக கர்த்தருடைய மகிமையும் வெளிச்சமும் அந்த இடத்தை நிரப்பும். உங்கள் வார்டுகளுக்கு, உங்கள் வார்டில் இருக்க தெருக்களுக்கு கர்த்தர் உங்களை ஜாமக்காரராக வைத்திருக்கிறார். நீங்கள் பண்ணுற துதி ஜெபம் ஆராதனை கட்டாயமாக உங்கள் வார்டுகளிலே மகிமையான வெளிச்சம் ஒதிக்கும். அடுத்ததாக 24 மணி நேரம் ரீஜனில் உள்ள விசுவாச குடும்பங்களுக்காக பாதுகாப்பு ஜெபத்தை நாம் ஏறிருக்கிறோம். 24 மணி நேரமும் நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் கூடிய இன்சார்ஜ், உங்கள் ஏரியாவில் கூடிய ஸ்டாஃப், சர்ச் ஸ்டாஃபை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 24, 25, 26, 27 இந்த 4 வார்டுகளுக்கு ஸ்டர் திலகா பொறுப்பாக இருப்பது போல் ஒவ்வொரு ஏரியாவுக்கும், ஒவ்வொரு வார்டுக்கும், ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்தந்த பாஸ்டர் பொறுப்பாக இருக்காங்க. அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 1லேருந்து
33 39வது வார்டு வரைக்கும் பத்மா அவங்க பொறுப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரீஜனில் கூடிய மக்கள் 24 மணி நேரமும் அந்த ரீஜனில் கூடிய குடும்பங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், இரத்த கோட்டைக்குள்ளே வச்சு அவங்கள என்ன செய்ய போகிறோம், ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். வியாதியோ பொருளாதார கஷ்டமோ ஆவிக்குரிய பாதிப்பு வராதபடிக்கு 24 hours ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஆகையால் உங்களுடைய ஏரியா சர்ச் ஸ்டாஃபை நீங்கள் அணுகும்போது அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த ஜெபத்தில் நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கும் ஒரு சூப்பர்வைசர் என்ன செஞ்சுருக்கோம் நாங்கள், ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கும் ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் உங்களுடைய ரீஜனுக்கோ உங்களுடைய ரீஜன் ஏரியாவில் 4 பேர் சூப்பர்வைசர் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த டைமை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் இதை ஜெபத்தில் நீ கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம ரீஜனில் இருக்க குடும்பங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஆகையால் இந்த ரீஜனில் இருக்க விசுவாசிகளுக்கான ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்தில் உங்களை கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய யுத்த ஜெபத்தை தாம்பரத்திற்காக பண்ணுகிறோம். அது தினமும் நடைபெறும். அதற்கு தொடர்புக்கு என்னுடைய மனைவி பாஸ்டர் காந்தி அவங்களை நீங்கள் அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எவ்ரி வீக் டேஸில் ஜூம் மீட்டிங் இருக்குது, பைபிள் ஸ்டடி இருக்குது. அதுக்கும் பாஸ்டர் காந்தி அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 7 மணிக்கும் நம்முடைய யூடியூப் மூலமாக 7 மணிக்கு அற்புத வெள்ளி ஆராதனை நடைபெறும். ஆண்டவர் அதன் மூலமாக அநேக மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிறார். அற்புத சாட்சிகளை கேட்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இதை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. விசேஷமாக இந்த நாட்டில் லாக்டவுன் பீரியடில் சுவிசேஷம் சொல்வதற்கு இந்த ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதமான ஆராதனை. சரியாக 50-55 நிமிஷத்தில் இந்த ஆராதனை முடிக்கிறது. ஆகையால் அநேக இந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாகவே இது ஆசீர்வாதமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அமாவாசை கூட்டங்களிலே இது சுவிசேஷ கூட்டமாய் நடைபெறுகிறது. ஆகையால் இது என்ன செய்யுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு முதல் ஆராதனை, 6 மணிக்கு 6:30 மணிக்கு 2வது ஆராதனையும், 7:30 மணிக்கு 3வது ஆராதனையும், 9:30 மணிக்கு 4வது ஆராதனையும், 11 மணிக்கு கிட்ஸ் சர்வீஸ் சண்டே கிளாஸ் கிட்ஸ் சர்வீஸ் இருக்கும், 12 மணிக்கு நூன் சர்வீஸ் இருக்கும். அது மாத்திரமல்ல, சாயந்தரம் 6:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை இருக்கும். கட்டாயமாக உங்களுடைய நண்பர்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி நீங்களும் குடும்பத்தோடு கூட கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை எல்லாரையும் இந்த ஆன்லைன் யூடியூப் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மூலமாய் 9551298112 மறுபடியும் சொல்கிறேன், 9551298112 அந்த நம்பரில் ஜிபேல அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி 9281313808 9281313808 அந்த நம்பர்லையும் நீங்கள் ஜிபே அனுப்பலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு அனுப்பலாம். நம்முடைய சபையின் அக்கௌண்ட் நம்பர் 8054101100025557. மறுபடியும் சொல்கிறேன், 80541011002557. ஓகே. ரெஹபோத் நியூ லைஃப் அசம்பிளி, பேங்க் ஆஃப் இந்தியா, தாம்பரம் என்ற அட்ரஸ் போடணும். அது மாத்திரமல்ல, IFSC அந்த கோட் நம்பரை சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். BKID 0008054. ஓகே. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுடைய செக்கை கூட நீங்கள் எழுதி அனுப்பலாம். கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. நீங்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து விசுவாசியுங்கள். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பேன்.
பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாயிருப்பேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்மேல் ஆதரவாயிருப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன். நான் பலத்தின் மேல் பலனடைந்து கிருபையின் மேல் கிருபை பெற்று மகிமையின் மேல் மகிமை அடைந்து இயேசு ராஜாவின் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட மறுரூபம் அடைகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. ஷாலோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட சதா காலங்களில் இருப்பதாக. Amen and amen.